ஹாய் விவோஸ். அடுத்ததா சின்ன மருமகளில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழும் சேதுவும் காட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. சேதுவை பார்த்ததுமே ராஜாங்க வந்துட்டு கட்டி பிடிச்சி அழுகிறாரு. ஐயா ராசாங்கம், உனக்கு ஏதாவது ஆகியிருந்தா நான் என்னையா பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா முப்பத்தாயி சொல்கிறாங்க, நீங்கள் அந்த மதுரப்பூவை பார்த்தீங்களாப்பா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம்மா நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லவும், சரி நீங்கள் அதை வச்சு இந்த மண்ணை பிடிச்சி விளக்கேற்றுங்க அப்படின்னு மூப்பத்தாய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சேதுவும் அந்த மண்ணை பிடிச்சி விளக்கேற்ற போகிறாரு. தமிழுக்கு ஒரே பயம், ஐயோ இந்த மண் விளக்கு எரியலை அப்படின்னா எல்லாரும் பதறி போயிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரியே அந்த மண் விளக்கும் எரிஞ்சிருது. எல்லாருக்கும் ரொம்பவே சந்தோஷம். சேதுவுக்கு வந்து அவங்க அம்மாவே மகளாக வந்து பிறக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அதே சந்தோஷத்தோடு அந்த கிராமத்தை விட்டு கிளம்புறாங்க. கிளம்பும்போது அந்த சாமியார் வர்றாரு. அந்த சாமியார் வந்து தமிழையும் சேதுவையும் பார்த்துட்டு, உங்களுக்கு ஒரு பொன் வாரிசு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லவும் சேதுவுக்கு கூடுதல் சந்தோஷமாகிருது. தமிழுக்கு தான் மேற்கொண்டு அதிர்ச்சியாகவே இருக்குது. மோகனாவுக்கு அதை விட அதிர்ச்சியாக இருக்குது. என்னடா இது, நம்ம கர்ப்பமாகவே இல்லை, எப்படி நம்ம வந்து இப்படி எல்லாரும் சொல்கிறாங்க, அங்கே விளக்கும் எரியுது, இந்த சாமியாரும் எனக்கு பொன் வாரிசு பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாரே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தோட அவங்க தங்கியிருந்த ரூமுக்கே போகிறாங்க. அங்கே போனால் இந்த சாவித்திரி வந்து மாமா வேலை பார்க்குறத இன்னும் விடலை. நீ எங்கடி போகிற, நீ வந்து ஏன் ரூமில் தங்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழை வந்து அவங்க ரூமில் தங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மோகனா வந்துடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு, ஏன் சாவித்திரி தமிழை வந்து உன் கூட தங்க வைக்கிற, தமிழ் வந்து சேது கூடயே தங்கட்டும் அப்படின்னு சொல்லவும் சாவித்திரி சொல்கிறாங்க, எதுக்கு, இவ என்ன ஹனிமூனா வந்திருக்கா சேது கூட தங்குறதுக்கு, அவனே காட்டில் இருந்து ரொம்பவே தப்பிச்சு பொழைச்சு வந்திருக்கான், இப்போ போய் இவ அவனோட தங்கக்கூடாது, இவ தனியாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் வேணாம், எதா இருந்தாலும் அவங்களுக்குள்ள பார்த்துக்கறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா வந்து சாவித்திரியை சத்தம் போட்டு தமிழை வந்து சேது கூட தங்க வச்சிடுறாங்க. எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. ஆனால் ஈஸ்வரிக்கு மட்டும் சாக்கு இன்னும் குறையல. என்னடா இது, இந்த சேது வந்து திரும்படியும் வந்துட்டான், நமக்கு வேலை இல்லாமல் இவன் காட்டிலே செத்துருவான்னு பார்த்தா இவன் உயிரோட வந்து நமக்கு அதிர்ச்சியை கொடுத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிர்ச்சியோட இந்த ஈஸ்வரி வந்து கோபமாக கத்திக்கிட்டு கிடக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து மோகனாவும் ராஜாங்கமும் பேசிட்டு அவங்க தூங்கிடுறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா மோகனாவுக்கு ஒரு கனவு வருது. தமிழுக்கு வந்து வளகாப்பு பண்ணுற மாதிரி மோகனாவுக்கு கனவு வருது. இதை கனவு கண்டதுமே மோகனா எந்திரிச்சு பார்க்குறாங்க. விடிய காலம் 4 மணி ஆகிருது. காலையில் கண்ட கனவு பழிக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மட்டும் பழிச்சா எல்லாரோட ஆசையும் வீண் போகாமல் போயிடும். எல்லாரும் இவ்வளோ ஆசை வச்சுருக்காங்க, கடவுளே இது பழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் காலையில் ஆயிடுது. மோகனா வந்து தமிழை கூப்பிட்டு கேட்குறாங்க, தமிழே உனக்கு எதுவும் நாள் தள்ளி போயிருக்கா, ஏன்னா என் கனவுல அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொல்லவும் தமிழ் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைத்த, ஏன்னா நாங்கள் காட்டுக்குள்ளே 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லவும் மோகனாவுக்கு ரொம்ப சந்தோஷமாகிருது. மோகனா சொல்கிறாங்க, ஏதோ நல்ல விஷயம் நடந்தால் சரிதான் தமிழே, எல்லார் ஆசையும் வீண் போகாமல் கடவுள் உனக்கு ஒரு குழந்தையை கொடுத்துட்டாரு அப்படின்னா எனக்கு மனசில் இருக்க பாரமே குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா வந்து தமிழ்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.